நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல நாள் 19 தினமும் காலையில பேஸ்டக்கானும் பிரஷக்கானும் தேடி கண்டுபிடிக்கிறதே நமக்கு ஒரு வேலையா இருக்கு. இதுல இவனுங்க தினமும் காலைல காதல் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் கொஞ்சம் வயித்தறிச்சு பிடிச்சு பயங்கறனால இவங்களை இப்படியே விட்டு நான் காலைல சோறே இறங்காதுன்னு அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டு எப்பாடா இப்ப நிம்மதியா சோர்த்தீங்களான்னு போய் தோசை சுட்டு சாப்பிட்டு காலை உணவை முடிச்சாச்சு. பிறகு நம்ம 2 சக்கர வாகனத்தை எடுத்துட்டு 200 கிலோமீட்டர் வேகத்துல போய் 200 கிலோ கோழியை வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில ஆட்டுக்குட்டிக்கு உணவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது கொஞ்சம் குரலி வித்தை. இந்த கொத்தனார் ஜிம் பயிற்சி முடியறதுக்குள்ள எப்படியா தலைகள் நின்று ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு நானே ஒரு சவால் போட்டிருக்கேன். நாளையில இருந்து தலைகளை நிக்கிறதுக்கும் தினமும் பயிற்சி பண்ணலாம்னு இருக்கேன். அப்புறம் 6 மணில இருந்து காலிஸ்தெனிக் எப்படி கத்துக்கணுங்கிறத நானும் கத்துக்க போறேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா மதிய உணவுக்கு வாங்கிட்டு வந்த கோழியை சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆட்டுக்குட்டிக்கு இலை பறிக்கிறதுக்காக கம்பு எடுத்துட்டு அசுரன் பட தனுஷ் மணிவா அசுரவா அசுரவான்னு பாட்டை போட்டு போனதுல அசுரம் ஒன்னும் வரல, தூக்கம் தான் வந்துச்சு. உடனே வந்து ஒரு உறக்கத்தை போட்டேன். பிறகு சாயங்காலமா எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இன்னைக்கு தோள்பட்டைக்கு தான் உடற்பயிற்சி. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு என்னென்ன உடற்பயிற்சி எல்லாம் பண்ண முடியுமோ அந்த எல்லா உடற்பயிற்சியும் போட்டுட்டு கீழே போயிட்டு பால் பழம் அவெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு வெளில போயிட்டு நண்பர்களோட ஒரு டீ கடை ஒரு அட்டியோட இன்னைக்கு நாளை முடிச்சுட்டேன். உறுதியா இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.